சிக்கன் கீமா, மட்டன் கீமா மட்டும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சூப்பரான சோயா கீமாவும் நம்ம செய்யலாம். இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துட்டு அதில் சோயாவை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக புதினா மல்லி பொடி பொடியாக கட் பண்ணி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான வெஜ்ஜு கீமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.